ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தரை நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்ம எந்த விதத்துலேயும் யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்களை சொல்கிறோம் அப்படின்னா அதையெல்லாம் கடந்து தான் வாழ்க்கையில் நம்ம போய் ஆகணும். இதுக்கப்புறம் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை கடந்து போகிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணணும். உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எதுக்கு எந்தெந்த விஷயத்தில் என்ன மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணணும் செய்யணும்னு நீங்களே இப்போ சொல்லிட்டீங்களாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் ஒரு கேள்விப்படுத்துறதுக்கு விஷயம் கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இதாகாது, அது ஆகாதுன்னு நம்ம யோசித்தோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு விஷயத்தில் நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக தோணுது தோணலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையுமே என்னால் யாருக்கிட்டேயும் நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் கரெக்டாக இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ஒருத்தர் இது பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாமே எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சரியாக நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத தாண்டி அதை நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகே, நீங்கள் பார்த்துக்குங்க, எதாக இருந்தாலும் பார்த்து முடிவெடுங்க. அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான இதை நான் தான் பார்த்துக்கணும், பண்ணணுமே தவிர நீங்கள் எது சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நமக்கு இப்போ இருக்கிற நிலைமையில் அதெல்லாம் சரியாக கிடைக்கிறதோ, இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளால் மாற்றிக்க முடியாமல் இருக்கிறதோ, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு காரணமாக இருந்தாலுமே நம்மளுக்கு அதில் எந்த விஷயத்தில் நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோம், பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள். இப்பப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் என் மனசில் தோணிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம எப்படி இந்த விஷயத்த ஒரு நல்லபடியாக செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆரம்பிச்சிட்டோம், அதை முடித்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். போக போக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இப்போ அப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறத காட்டியும் நம்மளால் எந்த ஒரு விஷயமே கிடைக்காதப்ப நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இப்பப்போ நம்மளுக்கு அடுத்தடுத்த விஷயத்த நம்மளால் கொண்டுட்டு போகிறதுக்கான டைம்ங்கிறது நம்மளை நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நமக்கு எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையும் சார்ந்து இது பண்ணிடக்கூடாது. போக போக எல்லாம் கிடைக்கிற விஷயங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்தோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் அதை நினச்செல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. இப்பப்போ என்னென்ன நிலைமை இதாகுதோ அந்தந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்மள ஒரு சில விஷயங்கள் சரியாக கிடைக்கிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.